அண்ணே சரோக்கா வரல? இல்லம்மா ஊருக்கு போயிருக்கா. நீங்க எப்படின்னே தனியா இருப்பீங்க? சாப்பாடு தண்ணிக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இல்லம்மா ரொம்ப நாள் கழிச்சு அப்பா வீட்டுக்கு போயிருக்கால, அதான் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம்னு விட்டுட்டேன். அடே எங்க அப்பா, சரோக்காக்கு இப்பதான் ஸ்கூல்ல படிக்கிற வயசாக்கும், இன்னுமா அப்பா விட்டு செல்லும் போல? அண்ணே, இந்த அக்காக்கு ஊருக்கு போனா திரும்பி வரணுங்கிற எண்ணமே வராதா? பாவனே, நீங்க கடையில வேலை செஞ்சு அழுத்து போய் வந்திருப்பீங்க. ஒரு வெண்ணி வச்சு கொடுக்க கூட ஆள் இல்லைன்னா எப்படின்னு நீங்க சரோக்காவை கையோட கூட்டிட்டு வந்திருக்கணும். நீங்க சரோக்காக்கு ரொம்பதான் செல்லம் கொடுக்குறீங்க. சரி, நான் வரேனே. வணக்கம் சார். வாங்க ரவி. வீட்டில் அவங்க இல்லைங்களா? இல்ல ஊருக்கு போயிருக்கா. சரி சார், அப்போ நான் கிளம்புறேன். என்னங்க ஏதோ சொல்ல வந்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தவணை பணத்தை வாங்கணும். அவங்க ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கிறேன். ஏன் என்ன கேட்டால் நான் தர மாட்டேனா? எவ்வளோ? 25 ரூபா. அப்புறம் ரவி, கடைக்கு ஒரு பெரிய சைஸ் பீரோ வேணுமே. அதுக்கு என்ன சார், பிரமாதமாக ஏற்பாடு பண்ணிட்டா போகுது. எத்தனை நாள் உங்களுக்கு வேணும்? ஒரு 2-3 நாள்ல. கண்டிப்பாக சார், நான் வரேன் சார். பவானி, அப்பா. படிக்கிறியா? படி படி. ஆமாப்பா. செல்வம் அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. லீலா எங்க? மாடியில இருக்கு. சரி. அக்கா, செல்வம் எப்படி இருக்காரு? இப்ப பரவாயில்ல. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? ஒண்ணும் இல்ல. வேற பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? இல்ல லீலா. அடி பலமா பட்டுடுச்சா? லீலா, நீ பயப்படுற அளவுக்கோ கவலைப்படுற அளவுக்கோ ஒண்ணுமே நடக்கல. ஏதோ சின்ன சின்ன காயம், வலி, சோர்வு இதான் இருக்கே தவிர மத்தபடி நல்லாதான் இருக்காரு. இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற அளவுக்கு ஆயிருக்கு. நல்ல மனுஷன். அவரை போட்டு யார் அடிச்சாங்க? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? பரவாயில்லக்கா, சொல்லு. செல்வத்தை யார் அடிச்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எதுக்காக அவரை போட்டு அடிச்சாங்க? அந்த அந்த சிவசாமியோட மகன் ரமேஷோட வேலை. அவனா? என்ன மனுஷக்கா அவன்? ஏன் எப்ப பார்த்தாலும் இவர்கிட்டே பிரச்சனைக்கு வரா? அதெல்லாம் அப்படிதான் லீலா. நிர்மலாவோட பிரச்சனையில செல்வம் போய் ரமேஷ் அடிச்சிருக்காரு. ரமேஷ் இப்போ ஆளுங்களை வச்சு செல்வத்தை அடிச்சிருக்கான். இன்னொரு விஷயம் லீலா, செல்வத்தை அடிச்சது ரமேஷ் தான் யாருக்கும் தெரியாது. இத செல்வம் யார்கிட்டயும் சொல்ல விரும்பல. நான் அவரை வற்புறுத்தி கேட்டதுனால அவர் என்கிட்ட சொன்னாரு. யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. நீ என்னமோ கேட்டேன்னு சொல்லிட்டு நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. ஆனா ஏன் மறைக்கணும்? ஏன் வீணா பிரச்சனையை வளர்க்கணும்? இந்த விவரம் இவருக்கு தெரிஞ்சதுன்னா இவர் போய் ரமேஷ் கிட்ட சண்டை போடுவாரு. விரோதம் இன்னும் அதிகமாகும். இந்த பிரச்சனையை இதோட விட்டுடலான்னு செல்வம் நினைக்கிறாரு. எப்படா சண்டை கிடைக்கணும் அலையிற குடும்பத்துல இவர் தப்பி பிறந்துட்டாரு இல்லக்கா? ஆமா.